Taste the Daily. தமிழகத்தில் கால்நடை உற்பத்தியை அதிகரிக்கவும் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் சேலத்தில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக 2 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இவர்களும் செய்ய மாட்டாங்க. இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் செயல்பட்டாலும் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது பொறுத்துக் கொள்ள முடியாத அரசாங்கம் தான் இன்னைக்கு விடியா திமுக அரசு. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆராய்ச்சி கால்நடை பூங்கா, கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை நம்ம கட்டணும். எதற்காக இதை கொண்டு வந்து சொன்னால், இன்றைக்கு விவசாயிகள் தான் சுமார் தமிழகத்தில் 60% பேர் இருக்கிறாங்க. விவசாயத்தில் உபதொழில் கால்நடை வளர்ப்பு தொழில். இந்த கால்நடை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை நான் கொண்டாந்தோம். கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டாந்தோம். அதற்கு தேவையான நீரை அங்க நீர் கிடைச்சாதான் அந்த ஆராய்ச்சி நிலையமே செயல்பட முடியும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட எம்எல்டி தண்ணீர் வேண்டும் என்று சொல்லிதான் அதற்கு திட்டம் திட்டப்பட்டு தனியாக ஒரு குடிநீர் இன்னைக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சு கொண்டு வரணும். அத இன்னைக்கு சிப்காட்ல இருக்கிற தொழிற்சாலை கொண்டு போனா என்ன, இது சரியா? விவசாயிகள் எல்லாம் போராட்டம் நடத்துவதை அறிவிச்சிருக்காங்க, எங்கிட்ட கூட மனு கொடுத்தாங்க. இதையெல்லாம் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இது விவசாயிகளுடைய பிரதான திட்டம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுத்தா இன்றைக்கு ஒரு 10 லிட்டர் கறக்கின்ற பசு ஒரு 35 லிட்டர் பால் கறக்கும். அதே போல ஆடு இன்றைக்கு ஒரு 15 கிலோ 16 கிலோ ஒரு வருடத்திற்கு நம்ம ஒரு ஆடு வளர்த்தனா 15 கிலோ எடை தான் கிடைக்கும். இதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக 40 கிலோ எடையுள்ள பசு கிடைக்கும். அதுபோல மீன் ஆராய்ச்சி நிலையம், பன்றி, நாய், கோழி எல்லாமே அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டம் அது. இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சி பெற முடியும். விவசாயிகள் பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவது அரசுடைய கடமை. அதை எங்களுடைய அரசு செஞ்சது. ஆனால் விடியா திமுக அரசு அதையும் அந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் திறக்கல, கால்நடை பூங்காவை முழுமையாக திறக்கல. நான் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி திறந்துட்டோம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தை இன்னும் திறக்கல. என்ன, நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். ஏன் இதை விடாப்படியா அதை வச்சுட்டு இருக்கேன்னு தெரியல. அதிமுக அரசு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக இன்னும் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டு காலமாகியும் இன்னும் அது திறக்காது இருப்பது கண்டிக்கத்தக்கது. இது விவசாயிகளுக்கு விரோதமான அரசாகத்தான் நாம் பார்க்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த தண்ணீரை இந்த கால்நடை பூங்காவுக்காக திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட அந்த காவிரி தண்ணீரை சிப்காட்டுக்கு வழங்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை நீதிமன்றத்தின் மூலமாக சந்தித்து இது நிவாரண காலம். அப்படி ஒரு கால் மீண்டும் இதை கொண்டு போனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஆராய்ச்சி நிலையத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இந்த தண்ணீரை சிப்காட்டுக்கு கொண்டு போக நினைத்தால் அதிமுக அரசு வருகின்ற பொழுது அது ரத்து செய்யும்.